கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 31 சங்கீதம் 12 வசனம். வாசிக்கப்பட்ட சங்கீதம் 31 12 வசனம். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். ஆமென். இந்த சங்கீதமானது தாவீதின் சங்கீதம் என்று எழுதப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். சங்கீதங்கள் வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையிலே உள்ள அனுபவங்களை தான் சங்கீதங்களாய் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய சீசர்களை பார்த்து அவர்களுடைய அவிசுவாசத்தை கடிந்து கொண்டு ஒரு வார்த்தை சொன்னார். ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து சொல்லப்பட்டவைகளை நீங்கள் வாசிக்கவில்லையா? அப்படி என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆகமங்கள் இருக்கிறது, சங்கீதங்கள் இருக்கிறது, இவைகளிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே ஆகமங்கள் சங்கீதங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணர்த்துகிறார். ஆகவே தாவீதினுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் தான் சங்கீதங்களாய் வருகிறது. இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வசனத்திலே தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு அனுபவத்தை சொல்லுகிறார். என்ன அனுபவம்? அவர் எவ்விதமாய் கருதப்பட்டாராம்? செத்தவனை போல. நன்றாய் கவனிங்கள். செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். நம்ம குடும்பங்களில் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு குடும்பம், உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருடைய குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சி, ஒரு கல்யாணமோ அல்லது ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கிறது. எப்படியோ உங்களை மறந்துட்டாங்க, உங்களை என்ன பண்ணிட்டாங்க? கூப்பிட மறந்துட்டாங்க. நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்வீங்க? ஃபோன் பண்ணி, நான் என்ன செத்தா? நீங்கள் கேட்க மாட்டீங்களா? ரொம்ப நல்லவங்க, நீங்கள் கேட்காதீங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? நிச்சயமாக என்ன பண்ணுவோம்? ஃபோன் பண்ணி கேட்போம். ஏங்க எனக்கு ஏன் சொல்லலை? நான் என்ன செத்தா? உயிரோட தானே இருக்கிறேன், எனக்கு ஏன் சொல்லலை அப்படின்னு நம்ம கேட்போம். அப்போ நமக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு நம்மை கூப்பிடவில்லை என்றால் நம்மளை மறந்துட்டாங்க, நான் செத்து போயிட்டேன் அப்படிங்கிற லெவலில் நம்ம ஃபீல் பண்ணுவோம். சிலர் அழுதுருவாங்க, சிலர் என்ன செய்திருவாங்க? அழுதுருவாங்க. அப்போ பாருங்கள், தாவீதினுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம் தான். செத்தவனை போல மறக்கப்பட்டானாம், எல்லோராலும் மறக்கப்பட்டான். அப்போ வேதத்தின் அடிப்படையில் இந்த சம்பவத்தை எப்பொழுது அவருடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கும் என்று சொல்லி பார்ப்போமானால் 1 சாமுவேலின் புஸ்தகம் 16 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 5 வசனம். அதற்கு அவன் சமாதானம் தான் கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள், என்னோடு கூட பலி விருந்துக்கு வாருங்கள். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். சரி, கவனிங்கள். இந்த சம்பவம் என்ன? ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட சவுல் ராஜா தள்ளப்பட்ட பிறகு ஆண்டவர் சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, நீ பெத்லகேம் என்ற ஊருக்கு போ. பெத்லகேம் என்ற ஊர் ஒரு சிறிய ஊர். இப்போ அந்த பெத்லகேமுக்கு சாமுவேல் போகிறார். ஏதோ சாமுவேல் பெத்லகேமுக்கு போனார் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சாமுவேல் சாதாரண மனிதரும் அல்ல. காரணம் என்னவென்றால், ராஜாக்களின் காலத்திற்கு முன்பதாக இஸ்ரவேல் மக்களை யார் அரசாட்சி செய்தார்கள்? நியாயாதிபதிகளின் காலம் அப்படின்னு ஒரு காலம் இருக்கிறது. அநேக நியாயாதிபதிகள் அரசாண்டார்கள். வேதத்திலிருந்து தெரிஞ்ச நியாயாதிபதிகள் பேரை சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். தெபோரால், ஃபர்ஸ்ட் தெபோரால தான் சொல்றாங்க. சரி, தெபோரால், எப்தா, ஒத்னியேல், சிம்சோன், கிதியோன், அப்படியே சொல்லிக்கிட்டே வரலாம். கடைசியாக சாமுவேல் வருகிறார். சாமுவேலுக்கு முந்தி ஏலி. இத்தனை பேர், இன்னும் இடையில சிலர்லாம் வர்றாங்க. சரி, இந்த நியாயாதிபதிகள் சாதாரணமானவர்கள் அல்ல. முழு இஸ்ரவேல் ஜனங்களையும் ராஜாவுக்கு பதிலாக ஆண்டு கொண்டு வந்தார்கள். அவர்கள் 2 விதமான திருப்பணியை செய்தார்கள். ஆளுகை செய்யும் பணியையும் செய்தார்கள், கர்த்தருக்குள் நடத்தும் பணியையும் செய்தார்கள். சாமுவேல் ஆண்டவருடைய ஆலயத்திலே அவன் வேலை செய்கிறவனாய், ஊழியம் செய்கிறவனாய் இருந்தான். as well as
அவன் என்ன பண்ணினார்? ஒரு நியாயாதிபதியாய் செயல்பட்டான். சாமுவேலின் காலத்தில் தான் ராஜாக்களை நியமிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ராஜாக்களை நியமிக்கிற அளவுக்கு பெரியவர்கள் யார்? ராஜா பெரியவன். ராஜாவை நியமிக்கிறார் என்றால் அதை விட பெரியவர் தான் நியாயாதிபதி. இப்போ இவ்வளோ பெரிய நியாயாதிபதி, ஒரு தேசத்தின் அதிபதி, இப்போ எந்த ஊருக்கு வருகிறார்? பெத்லகேம் என்ற ஒரு சின்ன ஊருக்கு வருகிறார். அவர் வந்த உடனே நீங்க 4ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா அந்த ஊரார் தத்தளிப்போடு, 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் அந்த ஊரின் ஊப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து நீர் வருகிற காரியம் சமாதானமா? சாமுவேல் அந்த ஊருக்கு வந்த உடனே எல்லாருக்கும் ஒரு தத்தளிப்பு. உடனே சாமுவேல் சொல்றாரு, இல்ல நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், சமாதானம் தான். நான் பலியிட வந்தேன். எங்க வந்திருக்கிறேன்? பலியிட வந்தேன். அந்த பலி தான் செலுத்த போகிற அந்த பலிக்கு யாரையும் கூப்பிடுகிறார்? விசேஷமா ஈசாய் என்ற அந்த ஊரில் உள்ள ஒரு பெரிய மனிதர், அவரை கூப்பிட்டு நீங்களும் உங்க குடும்பத்தாரும் வாங்க. அடுத்த நாள் பலியெல்லாம் ஆயத்தப்படுத்துகிறது. எல்லாரும் பரிசுத்தம் பண்ணி கொண்டு வராங்க. என் செய்தி அதுவல்ல. இப்போ ஈசாய்க்கு 8 பிள்ளைகள், 7 பிள்ளைகளோடு கூட 9 பேர் வந்திருக்கிறாங்க. 9 பேர் பலி செலுத்த வந்திருக்கிறாங்க. ஆனா ஒருவன் செத்தவனை போல மறக்கப்பட்டு விட்டான். நல்லா கவனிங்க. செத்தவனை போல யார் வரல? தாவீது அழைக்கப்படவில்லை, தாவீது வரவில்லை. இப்ப ஈசாய் வீட்டில் இருக்கிற 9 பேர் வந்துட்டாங்க, ஆனா தாவீது வரல. நீங்க யோசித்து பாருங்க. ஒரு வீட்டு கல்யாணத்துக்கு போறீங்க, ஒரு விசேஷத்துக்கு போறீங்க, எல்லாரும் போறோம். வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளைய மாத்திரம் கூப்பிடாம போயிட்டனா அந்த பிள்ளை அழுகுமா, வேதனைப்படுமா, படாதா? சொல்லுங்க. ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. அப்போ இது தாவீதுக்கு தெரியாது. அவன் காட்டிலே ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். நினைச்சிருந்தா நிச்சயமா ஒரு ஆளை அனுப்பி என்ன செய்திருக்கலாம்? தாவீத அனுப்பி இருக்கலாம், வரவழைத்திருக்கலாம். ஆனால் அவனை வரவழைக்கவில்லை. 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். ஆமென், அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு இந்த தன்மானம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அவனை மறந்த பொழுது அவனுடைய உள்ளம் எவ்வளோ துடிச்சிருக்குன்னு நான் யோசித்து பார்க்குறேன். இந்த வார்த்தையை ஏன் எழுதுறாரு? செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். நீங்கள் ஒரு பொதுவாக ஒரு வீட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்பா கூட கொஞ்சம் கடினமாக இருந்துட்டாலும் கூட அம்மா என்ன சொல்லுவாங்க? அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க? ஏங்க அவர் தாவீதை கொஞ்சம் கூப்பிடுங்க, அவனும் வரட்டும், அவனும் என்ன பண்ணட்டும், வரட்டும். சில வேளை அப்பா கொஞ்சம் வீட்டில் எப்படி இருப்பாங்க? அவனுக்கு சோறு போடாத, சோறு போட்டினா உனக்கு உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அம்மா சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை கொஞ்சம் தூங்க வச்சுட்டு மெதுவா, டேய் சத்தம் இல்லாமல் சாப்பிட்டு போடா, அவர் கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த தாய் கொடுக்கும். உண்மையா இல்லையா? அப்படிதான் செய்வாங்க. ஆனால் இந்த இடத்துல மிஸ்ஸஸ் ஈசா என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அவங்களும் அமைதி ஆயிட்டாங்க. வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. தெரிந்த வசனம் தான். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. யோசித்து பாருங்க. இந்த சூழ்நிலை தாவீதுடைய வாழ்க்கையில வந்திருக்குது. செத்தவனை போல மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, செத்தவனை போல மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில இந்த சூழ்நிலை கூட இருக்கும். நீங்க உயிரோட தான் இருக்கிறீங்க, ஆனா உங்களை என்ன செய்துட்டாங்க? நிறைய காரியத்துல மறந்துட்டாங்க. சொந்தம் மறந்துட்டாங்க, கூட பிறந்தவங்க மறந்துட்டாங்க, அப்புறம் இன்னும் யாரு? பெற்றோரே மறந்துட்டாங்க. நீங்க சொல்லுவீங்க, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம், நிறைய புறம் பயன்படுத்தி இருப்போம்.
நான் இன்னும் சாகலை தெரியுமா, உயிரோட தான் இருக்கிறேன், என்னை ஏன் கூப்பிடல, என்னை ஏன் மறந்தீங்க? தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவன் இப்படிப்பட்ட ஒரு வேதனையோடு கூட சொல்லுகிற வார்த்தை, செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன், முழுவதும் மறக்கப்பட்டேன். அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் சாமுவேலுக்கு சொல்லி, இன்னும் உம்முடைய பையன் யாராவது இருக்காங்களான்னு பார்த்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அதன் பிறகு அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறதையும் பார்க்கிறோம். அப்போ நான் சொல்ல வருகிற செய்தி என்ன? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மனிதர்களால், குடும்பத்தாரால், சமூகத்தால், சமுதாயத்தால் மறக்கப்பட்டாலும் நம்மை மறவாத ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா! ஏன் அவர் நம்மை மறக்கவில்லை தெரியுமா? ஏசாயா 49:16 வசனத்தை வாசிங்கள், உங்களுக்கு புரியும். இதோ என் உள்ளங்கைகளில், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன்னை நான் வரைந்திருக்கிறேன். அல்லேலூயா! என்னுடைய உள்ளங்கைகளிலே உன்னை நான் வரைந்திருக்கிறேன். அதனால் உன்னை என்னால் என்ன பண்ண முடியாது? மறக்கவே முடியாது. நம்மை மறவாத ஒரு தெய்வம், நம்மை மறவாத ஒரு தெய்வம் ஆண்டவர் இயேசு இருக்கிறார். உலகம் மறக்கலாம், மனிதர்கள் மறக்கலாம், பெற்றோர் மறக்கலாம், கணவன் மறக்கலாம், மனைவி மறக்கலாம், பிள்ளைகள் மறக்கலாம், இயேசு ஒருபோதும் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. செத்தவனைப் போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். அடுத்தது பாருங்கள், அவர் என்ன சொல்லுகிறார்? உடைந்த பாத்திரத்தை போலானேன். போல போல அப்படின்னு சொல்லி தன்னை அவர் எழுதுகிறார். இரண்டாவது என்ன போல? செத்தவனைப் போல, உடைந்த பாத்திரத்தை போல. தாவீது தன் வாழ்க்கையிலே உடைந்த பாத்திரம் போல மாறினாராம். ஒரு பாத்திரம் உடைவதற்கு காரணம் என்ன? எப்படி உடைஞ்சதுங்க? எப்படி உடைஞ்சது? யாரோ என்ன செய்துட்டாங்க? உடைச்சிட்டாங்க. அப்படிதானே? உடைச்சாதானே உடையும், தானா உடையாதுல்ல. ஒன்று யாராவது உடைச்சிருக்கணும், ஒன்று யாராவது உடைச்சிருக்கணும், இல்லை சூழ்நிலையில் உடைஞ்சிருக்கணும். தண்ணி குடம் தூக்கிட்டு வந்தாங்க, கை நழுவி பொத்துன்னு கீழே விழுந்துச்சு, பானை என்ன பண்ணிருச்சு? உடஞ்சிருச்சு. இல்லைன்னா நீங்கள் பானையில் தண்ணி எடுக்கிறத ஒருத்தருக்கு பொறாமையில் ஒரு பானையை போட்டு என்ன பண்ணிட்டாங்க? உடைச்சிட்டாங்க. சிலர் மனசை உடைச்சிருவாங்க தெரியுமா? நல்ல சந்தோஷமாக இருக்கிற குடும்பத்துக்குள்ளே வந்து கொளுத்தி விட்டுட்டு போயிடுவாங்க ஒரு வார்த்தை. அதுக்கு பிறகு குடும்பம் உடஞ்சே போயிடும். யாரோ ஒன்று வத்தி வச்சு விட்டாங்க, உடைஞ்சு போச்சு. உடைந்த பாத்திரம், உடைந்த பாத்திரம். உடைக்கப்படுவதற்கு காரணம் யாரோ ஒரு நபர் உங்களை உடைத்திருக்கிறார். எவராலோ ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்கள் உடைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இப்போ இந்த பாத்திரம் என்ன ஆயிடுச்சுன்னா உடைந்து போன பாத்திரமாய் மாறிவிட்டது. அப்போ தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவன் உடைக்கப்படுவதற்கு 2-3 காரணங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். 2-3 காரணங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். முதல் எங்க உடைஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தால் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீர்கள் என்றால் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத்துக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சண்டை வருது. அப்பா போய் தாவீதுட்ட சொல்றாரு, நீ போய் அண்ணனெல்லாம் பார்த்துட்டு நலம் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இவன் அண்ணனை பார்க்குற ஆசையில், யுத்தத்தில் இருக்கிற அண்ணனை பார்க்க ஆசையில் அப்பா கொடுத்த பலகாரங்கள்லாம் கொண்டு போயிட்டு அங்கே போய் அண்ணனை பார்த்து, அண்ணா நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்குறான். அண்ணா எப்படி இருக்க? நல்லா இருக்கிறியான்னு. அண்ணன் என்ன சொல்லணும்? அண்ணா என்ன இருக்கு சொல்லணும்? நீங்கள் ஒருத்தரை பார்த்து நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்டால் எதிர்வாதம் என்ன சொல்லணும்? நல்லா இருக்கிறப்பா. நீ எப்படி இருக்கிறப்பா? நல்லா இருக்கிறியா அப்படின்னு தானே சொல்லணும். இங்கே அவன் என்ன சொன்னான் பாருங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம். அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள இந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அனுப்புனது அப்பா. வந்து நலம் விசாரிக்க வந்த பிள்ளைட்ட அண்ணங்காரன் கேட்குறான், உனக்கு துணிகரம் எவ்வளோ? துணிகரம், உனக்கு அகங்காரம் பிடிச்சவன், ஏன் இங்கே வந்த அப்படிங்கிறான். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இப்படி நீங்கள் ஒருத்தர் வீட்டில் போய் துக்கம் விசாரிக்க போகிறீங்க, ஒரு நலம் விசாரிக்க போகிறீங்க, உங்களை பிடிச்சி கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? உள்ளம் என்ன செய்திரும்? உடைஞ்சு போயிடும். வார்த்தைகள்னால தானே மனுஷர்கள் உடைக்கப்படுறாங்க.
அவங்க வீட்டுக்கு நான் நம்பி போனேங்க, இப்படி கேட்டு அனுப்பிட்டாங்க, இந்த மாதிரி கேட்பாங்க நான் எதிர்பார்க்க கூட இல்லையே அப்படின்னு சொல்லுகிறதை நான் பார்த்துருக்கிறோம். அப்போ வார்த்தைகளினால் உடைக்கப்படுகிறான். அடுத்தது பாருங்கள், 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீதன் இறங்கி கவனிங்கள், இங்கு தாவீதும் அவனோடு இருக்கின்ற மனிதர்களும் அந்த நாட்களிலே வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அந்த ஒரு 600 பேர் உள்ளவங்க இருக்கிறாங்க. அவர்களுக்காக எங்கேயாவது இடங்கள்ல போய் கொள்ளை அடிச்சுட்டு ஏதாவது பிடிச்சிட்டு கொண்டு வராங்க. அப்படி அவர்கள் ஒரு நாள் போயிட்டு வரும் பொழுது அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஒரு கூட்ட மக்கள் என்ன செய்கிறார்கள், தாவீதினுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் அமலேக்கியர் என்ற ஜாதி மக்கள் சிறைப்பிடிச்சிட்டு போயிடுறாங்க. சிறைப்பிடிச்சிட்டு போனதும் இல்லாம பொருளெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனதும் இல்லாம அவங்க தங்கியிருந்த கூடாரத்தையும் கொளுத்தி விட்டு போயிட்டாங்க. கொளுத்தி விட்டு சாம்பலா போய் திரும்பி வந்து பார்க்குறாங்க. இப்போ எல்லாம் சர்ச்சு முடிச்சு நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளதெல்லாம் ஒருத்தன் கொளுத்திட்டு போயிட்டான், இருக்கிற பொருளெல்லாம் தூக்கிட்டு போயிட்டா எப்படி இருக்கும்? என்ன செய்வீங்க? அழுவீங்களே? அழுவீங்களா அழ மாட்டீங்களா? நீங்களாம் பார்த்தா சிரிக்கிறவங்க மாதிரி தெரியுது. அப்படி நடக்காது, பயப்படாதீங்க. ஒரு செய்தி தான், ஒரு கருத்து தான், கவனிங்க. அப்போ தாவீது அப்படி போயிட்டு வரும்போது எல்லாமே காணோம், மனைவியை காணோம், பிள்ளைகளை காணோம், எல்லாம் சாம்பலா இருக்குது. அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதான். உடைக்கப்பட்ட ஒரு நேரம், உடைக்கப்பட்ட ஒரு நேரம், ஒரு இழப்பு ஏற்படும் பொழுது நாம் உடைக்கப்படுகிறோம். அதனால தான் சொல்லுகிறார், உடைந்த பாத்திரத்தை போலானேன். உடைக்கப்படுவதற்கு என்னென்ன காரணங்கள் என்று சொல்லுகிறேன். 3வது காரணம் 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்கள். 2 சாமுவேல் 15:30. தாவீது தன் முகத்தை மூடி, பாருங்கள், தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு, பாருங்க, அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டே போனான். நான் பேசுறது ஏதோ ஒரு சாதாரண மனிதனை பற்றி பேசல. ஒரு ராஜா. யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா. இந்த ராஜாவின் வாழ்க்கையிலே ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. அவனுக்கு விரோதமா எழும்பினது யார் தெரியுமா? யாருங்க? சொந்த மகன் திடீரென்று எழும்புகிறான். அப்பாவுக்கு விரோதமா எழும்புகிறான். எழும்பி அப்பாவுடைய ராஜ்யத்தை தள்ளிட்டு இவன் திடீர்னு ராஜாவாயிட்டான். அப்சலோம், அவனுடைய பேர் அப்சலோம். தகப்பனுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். தகப்பனுக்கு அதிகாரம் உள்ளவர், ராஜாவுக்கு அதிகாரம் இருக்குது. அவர் சொல்லியிருந்தா யோவாப் ஒரே சமயத்தில் அவனை வெட்டி தள்ளி இருக்கலாம். யார்? அப்சலோமை வெட்டி தள்ளதற்கு அதிகாரம் உண்டு. ஆனால் தாவீது தேவனுக்கு பயந்தவன். சரி, அவன் தெரியாம பண்றான்னு சொல்லிட்டு இவர் அதை விட்டுட்டு வெறுங்காலோட, காலில் செப்பல் கூட போடலையாமா, வெறுங்காலாக தன் முகத்தை மூடிக்கிட்டு அழுதுகிட்டே போறான். அந்த நகரத்தின் வீதியிலே ரதத்தில் போக வேண்டிய ஒரு ராஜா காலில் செருப்பு இல்லாம அழுதுகிட்டே முகத்தை மூடிட்டு போறான். எப்படி யோசித்து பாருங்க. இந்த சம்பவத்துக்கு தான் உடைந்த பாத்திரம். புரியுதா உங்களுக்கு? நீங்க சில வேளைகளில் சிலரால் நீங்க துன்புறுத்தப்படும் பொழுது, சிலரால் அவமதிக்கப்படும் பொழுது, அதுலேயும் குறிப்பா சொந்த குடும்பத்தாரால், சொந்த பிள்ளையால் அவமானப்படுத்தும் பொழுது அந்த தாய் தகப்பனுடைய வேதனை எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, உங்கள் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு தகப்பனையும் தாய் என்ன செய்யணும்? கனம் பண்ண வேண்டும். ஆனால் அப்சலோம் என்ன செய்தான்? தன் தகப்பனை கனவீனம் பண்ணி அனுப்புகிறான். அப்படி வெறுங்கால நடந்து போகும்போதாவது அவன் என்ன செய்திருக்கணும்? ஒரு பிள்ளை, ஏப்பா நடந்து போற, வாப்பா நீ உட்காருப்பா, நானே இறங்கிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவனுக்கு அவன் அழகு பெருசு, அவங்கிட்ட இருக்கிற அந்தஸ்து பெருசு. தகப்பனா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன? அதுக்கு தான் ஆண்டவர் அப்சலோமுக்கு தகுந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தார். அவன் என்ன செய்தான்? அவனுக்கு அழகா இருந்தது தான் அவனுக்கு அழிவாய் மாறியது. அருமையானவர்களே, ஆனால் வெறுங்காலாய் அவன் நடந்து சென்றான். யோசித்து பாருங்கள்.
அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சம்பவங்களின், இப்படிப்பட்ட பாடுகளினூடாய் உங்களில் யாராவது நீங்க செல்லலாம். யாரால் நீங்கள் அவமதிக்கப்பட்டு தள்ளப்பட்டு இன்றைக்கு வெறுங்காலாய் நடந்ததை போல, உடைந்த பாத்திரங்களைப் போல இருக்கலாம். இந்த காலவெளியிலே நம்மோடு கூட கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். உங்க லைஃபை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. உங்க பிள்ளை தான் உங்களுக்கு எதிராளியா இருக்கானா, அல்லது உங்க குடும்பம் தான் உங்களுக்கு எதிராளியா இருக்குதா? உங்களை வேதனைப்படுத்துறாங்களா? நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் கடந்து செல்கிறீர்களா? உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன், செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். செத்து போன நிலைமையில தாங்க என்னை நினைச்சு வச்சிருக்காங்க, என்னை நினைக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த வார்த்தை. இந்த நேரத்தில் தான் இதே சங்கீதத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை எழுதுகிறார். வாசிக்க போகிறோம். வாசிங்கள். இதே 31ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 14ஆம் வசனத்தை வாசிப்போம். நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். பாருங்கள், இந்த சூழ்நிலையிலே தாவீதினுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? உம்மையே நான் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. மனிதர்கள் என்னை உடைக்க பண்ணலாம், செத்தவனை போல என்னை எண்ணலாம், நான் உடைந்த பாத்திரத்தை போல மாறலாம், ஆனால் என் நம்பிக்கை, நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமும் ரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் எப்படி நம்புகிறாராம்? 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து, அப்படிப்பட்டவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். வீண் மாயை எனக்கு காண்பிக்கிற வாய்ச்சாலம் பண்றாங்களா, அவங்க எல்லாரையும் நான் வெறுத்துட்டு நான் உம்மை நம்பி இருக்கிறேன். அப்படி நம்பி இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு செய்கிற ஆசீர்வாதம் என்ன? வாசிப்போம். 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. நல்லா கவனிங்க. என்னுடைய செய்தி என்ன தெரியுமா? செத்தவனை போல் எல்லாராலும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன், அப்படிப்பட்டவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்கிறவர்களுக்கு நீங்க நினைக்கலாம், எனக்கு ஒரு நன்மையுமே இல்லைங்க, என் பிள்ளை கைவிட்டுட்டான், புருஷன் கைவிட்டுட்டான், மனுஷர் கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க. எல்லாரும் கைவிடலாம், உங்களுக்காக ஆண்டவர் ஒரு பெரிய நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது நமக்கு தெரியாது, சிலது கண்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இந்த உடைக்கப்படுகிற அனுபவம் வரும் பொழுதே நீங்க புரிஞ்சுக்கணும், கர்த்தர் எனக்காக ஏதோ ஒன்றை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏதோ ஒன்றை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? உங்களுக்காக ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை அவ்வளோ பெரிதாக இருக்கிறது. ஆமென். அதை பெற்றுக்கொள்ளும் வரை நாம் கர்த்தரை தான் நம்பி இருக்க வேண்டும், கர்த்தரை தான் பற்றி இருக்க வேண்டும். வீண் மாயை, சில வேளைகளில் மாயான சில காரியத்தை சிலர் காண்பித்து கொண்டே இருப்பாங்க. இங்க வந்துரு, அங்க வந்துரு, அங்க போயிரு, அங்க இதை விட இது நல்லா இருக்கும், இதை விட நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த வீண் மாயைக்கு நாம் வெறுத்த வேண்டும், கர்த்தரை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். தாவீது தன் வாழ்க்கையிலே அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டாரா என்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது 3 ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது என்று தேவனான கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். பாருங்கள், உலகம் அவனை எப்படி பார்த்தது? செத்தவனை போல பார்த்தது, உடைந்த பாத்திரத்தை போல பார்த்தது. ஆனால் தேவன் அவனை எப்படி பார்த்தார்? எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் வாசிங்க. மகா மேன்மையின் சந்ததியின் மகனாக பார்த்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகம் உங்களை பார்க்கிற விதத்தை நீங்கள் கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். தேவனுடைய பார்வையிலே நீங்களும் நானும் மகா மேன்மையின் சந்ததியின் மகனாக பார்க்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை குறித்து ஒரு மேன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை குறித்து மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார். அநேக காலங்கள் என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை, அறிந்து கொள்ள முடியவில்லை. உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார், உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
நல்ல உற்சாகமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இது நடக்கும். ஆமேன். மகா மேன்மையின் சந்ததியின் மகனாய் கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது பாருங்கள், அந்த தள்ளப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, உடைந்த பாத்திரத்திற்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 23:5. இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். இது வருங்காலங்களிலே நடக்கக்கூடியதை எரேமியா மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். கிளை என்பது எதை காண்பிக்கிறது? கிளை என்பது சந்ததி, பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்றாங்களே, சந்ததியை காண்பிக்கிறது. தாவீதின் சந்ததியிலே நீதி உள்ள ஒரு கிளை எழும்பும். யார் அந்த கிளை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பாருங்க, செத்தவனை போல மறக்கப்பட்டவனுக்கு உடைந்த பாத்திரத்திற்கு தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஹல்லேலூயா. எனக்கு இதை பேச பேச எனக்குள்ள ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு உத்வேகத்தை தருகிறார். என்னமோ சாதாரணமாக நினைக்கிற, உன்னை மகா மேன்மையின் சந்ததியின் மகனாய் நான் பார்க்கிறேன். இரண்டாவது, ஒரு நீதி உள்ள கிளையை நான் முளைக்க பண்ண போகிறேன். அந்த இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இன்றைக்கு தாவீதின் சந்ததியிலே பிறந்த இயேசு கிறிஸ்து எப்படி அழைக்கப்பட்டார்? உலக இரட்சகராக. அல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தின் இரட்சகராய் இயேசு அழைக்கப்படுகிறார். அதற்கு காரணம் என்ன? இந்த தாவீது, இந்த உடைந்த பாத்திரம், செத்தவனை போல் எல்லாராலும் மறக்கப்பட்டவர்கள். அப்போ உங்க வாழ்க்கையில உங்களை குடும்பம் மறக்கிறாங்களா, சொந்த பந்தம் மறக்கிறாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கைவிடுறாங்களா, கவலையே படாதீங்க. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு மேன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு சிறப்பான காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லூக்கா 1:32 வாசிங்க. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். சிங்காசனம் கொடுக்கப்படும். நீதி உள்ள கிளையாய் தோன்றுவார் மாத்திரமல்ல, அங்கு என்ன கொடுக்கப்படுகிறது? சிங்காசனம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் ராஜரீகம் கொடுக்கப்படுகிறது. எவனுக்கு? எவன் மனிதரால், மக்களால் செத்தவன் என்று மறக்கப்பட்டானோ, உடைந்த பாத்திரம் போல கருதப்பட்டானோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை அவ்வளோ பெரிதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இங்கு வைத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க உடைந்த பாத்திரமா இருக்கிறீர்களா? செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? உங்களோடு கூட கர்த்தர் இந்த கால வேளையிலே நேரடியாய் பேசி கொண்டிருக்கிறார். அது முடிவல்ல, இனிதான் நமக்கு ஆசீர்வாதத்தின் துவக்கம். இனிதான் உங்களுடைய காலங்களிலே, வருங்காலங்களிலே நீங்கள் பார்க்க போகிற மகா மேன்மையின் சந்ததி. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். நான் ஒன்று சொல்ற சில காரியங்களை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சில நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அது பிள்ளைகள் மூலம் கூட இருக்கலாம். ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறார். ஆனால் நீங்க அதுக்கு முன்பதாக உடைக்கப்படணும். செத்தவனை போல மறக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும். இப்படி வந்துருச்சுன்னா நம்மளை கர்த்தர் ஏதோ ஒன்று பெரிய காரியத்தை செய்வதற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த உடைந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரமா மாறிச்சு? வாசித்து பாருங்கள். சங்கீதம் 23:5 வாசிங்க பார்க்கலாம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உடைந்த பாத்திரத்தை ஆண்டவர் என்ன செய்துட்டாரு? நிரம்பி வழிகிற பாத்திரம்னா அதுக்கு முந்தி அவரை சரி செய்துட்டாரு. வாசித்து பாருங்க. எரேமியா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம், அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய், குயவன் என்பது ஆண்டவர், தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வேற பாத்திரமாக செய்து
அந்த பாத்திரத்தை நிரம்பி வழிக செய்கிற பாத்திரமாய் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. உடைந்த பாத்திரத்துக்குள்ள ஒண்ணு நிக்காதுங்க, உடைந்த பாத்திரத்துக்குள்ள ஒண்ணு நிக்காது. ஆனால் கர்த்தர் அதை மறுபடியும் அப்படியே உருவாக்கி விட்டால், அந்த பாத்திரத்தை உருவாக்கி அதை நிரம்பி வழிகிற பாத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிரம்பி வழிஞ்சா இந்த நபரும் ஆசீர்வாதமா இருப்பாரு, வழியும் பொழுது மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் வைப்பார். அதனுடைய அர்த்தம் தெரியுமா? இன்றைக்கு நீங்க உடைந்த பாத்திரம் போல இருக்கலாம். உங்களை கர்த்தர் உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மூலமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்கிற பாத்திரங்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. நம்புறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கறான். அதனால தான் இன்னைக்கு பாடணும், உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கு தெரியும். ஆண்டவரே, என் வாழ்க்கை உடைஞ்சு போச்சு, என் வாழ்க்கை உடைஞ்சு போச்சு, என் பொருளாதாரம் உடைஞ்சு போச்சு, உமக்கு தான்ப்பா தெரியும். வெளியே நான் ஜனங்கள் மத்தியில் என்னுடைய ஸ்தானத்தை காட்டுறதுக்காக நல்லவன் போல நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாம், ஆனால் உள்ள உடைஞ்சு போய் கிடக்குது, உமக்கு தான் தெரியும். ஆனால் இந்த உதவாத எண்ணெய் நீர் உருவாக்கி நிரம்பி வழியும் பாத்திரமாக மாற்ற முடியும். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2:21 வாசிங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். இங்கே என்ன பாத்திரமாய் மாறுகிறது? கனத்திற்குரிய பாத்திரம். அங்கு நிரம்பி வழியும் பாத்திரம், இங்கு கனத்திற்குரிய பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். கனவீனமாய் எண்ணப்பட்ட மனிதர்கள் கனத்துக்குரிய பாத்திரங்களாய் மாற்றப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படி மாற்றுவார், உங்கள் பிள்ளைகளை மாற்றுவார். உங்கள் எதிர்காலங்கள் இன்று முதல் ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையிலே வர வேண்டும். கர்த்தர் செய்வார். அதை செய்யணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை. 31 சங்கீதம் 14 14. நானோ கர்த்தாவே, நானோ, எல்லாரும் சொல்லுங்க, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. நீரே என் தேவன். எவர்கள் தன் வாழ்க்கையிலே உடைக்கப்பட்டார்களோ, செத்தவனை போல மறக்கப்பட்டார்களோ, நம்ம வாயிலிருந்து புறப்பட வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, நானோ கர்த்தாவே உம்மையே நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன். ஹல்லேலூயா. ரூத் வாழ்க்கையிலே உடைக்கப்பட்டாள், இளம் வயதிலே விதவையாக்கப்பட்டாள். ஆனால் அவளுக்குள் ஒரு தீர்மானம் வந்தது, உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என் ஜனம், உம்மை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று உறுதியாய் நின்றாள். அதே ரூத்து அந்த பெத்லகேமுக்குள் வந்த பொழுது தேவன் அந்த ரூத்துக்கு ஒன்றை உண்டு பண்ணி வைத்த நன்மை, ஒரு போவாஸ். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வந்த ரூத்துக்கு ஆண்டவர் ஒரு போவாஸை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி கொண்டார். ராம் முழுவதும் 2 பேரும் மாமியாரும் மருமகளும் உட்கார்றாங்க. காலையில மாமியார் சொல்றா, எங்கேயாவது போய் வயல்ல இருந்து பொறுக்கிட்டு வந்தா தானே நம்ம சாப்பிட முடியும். சரி அத்தை, எனக்கு இது பழக்கமே இல்லை, நான் வயலுக்கு போனதே இல்லை, சரி ஆனாலும் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழக்கமில்லாத அந்த ரூத் கூட எடுத்துக்கிட்டு மெதுவா வயலை பார்த்துட்டு போறா. போய் ஒரு வயல்ல கால் வச்சா அந்த வயல் தேவன் ரூத்துக்காக ஆயத்தம் பண்ணின, உண்டு பண்ணி வைத்த மோவாப்பினுடைய வயல். அந்த மோவாப்பு தான் அந்த ரூத்துக்கு சுதந்திரவாளியாய் புருஷனாய் மாறினார். அந்த சந்ததியின் மூலமாய் தான் தாவீது பிறந்தார். அந்த தாவீதின் மூலமாய் தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியது. கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இன்றைக்கு நான் செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோடு கூட கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். உடைய உள்ளம் உடைக்கப்பட்டு இருக்கிறது. உடைந்த பாத்திரத்தை போல சிலர் இருக்கிறீர்கள். ஏன் மனிதர்கள் என்னை கைவிட்டாங்க? ஏன் சொந்த பந்தெல்லாம் என்னை கைவிட்டாங்க? என்னை யாருமே நேசிக்க யாரும் இல்லையே, என்கிட்ட பணம் இல்லாததுனால உடைந்த பாத்திரம் போல இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவருடைய நன்மை, அவர் உங்களுக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை, பெரிய நன்மையை வைத்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ்.